ஆ. லைக் திரும்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அதை அப்படி ஆ. சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. அதை நம்ம பார்க்கலாம். நம்ம நேற்று கேட்ட மாதிரி இன்னும் பரிசுத்தாவை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன கேள்வி நம்ம பார்க்க வேண்டியது சொன்னோம்? காண முடியாத தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார். ம். அது அப்புறம் கர்த்தர், புதிய ஏற்பாட்டுல கர்த்தர்ன்ற பதம் வருது, அது என்னன்னு பார்க்கணும். பரிசுத்தாவி பத்தி. ஓகே, ஆ. சரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காண முடியாத தேவனை பத்தி பார்க்கலாம். ஓகே. ஆ. ஆ. ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஆ. யாத்திராகமம் ஆ. 20ஆம் அதிகாரம் 4ல இருந்து படிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ ரொம்ப கண்டிப்பா என்ன சொல்றாருன்னா, எரிச்சல் உள்ள தேவன். தேவன். ஆமா ஆமா. எரிச்சல்னா என்ன? அது கோவப்படுறதுன்னு சொல்லலாமா? எரிச்சல்னா பிடிக்காத ஒண்ணு செஞ்சாங்கன்னா ஆ. அதானே? ஒரு விஷயம் ஆமா பிடிக்காத ஆமா. செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? எரிச்சல் எரியுது. ஆமா ஆமா ஆமா. இரிட்டேட் ஆகும். ஓகே. ஆமா. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். எரிச்சல் உள்ள தேவன் சொல்றது. ஓகே. எதனால எரிச்சல் ஆகுறாரு? எங்கேயாவது வேற இடத்துல எங்கேயாவது எரிச்சல் ஆகுற சொல்றாரு? இது இங்கதான் சொல்றாரு. கமாண்ட்மெண்ட், கட்டளையா சொல்றாரு. கட்டளையா சொல்ற. ஆமா ஆமா. 10 கட்டளைல ஒரு கட்டளை. ஓகே. எரிச்சல் எதனால எரிச்சல் ஆகுதா? மனுஷன் அவருக்கு ஒரு சொரூபத்தை இல்ல விக்கிரகத்தை செஞ்சு அதை வழிபட்டாங்கன்னா வழிபட்டா எரிச்சல் ஆகுது அவருக்கு. எரிச்சலாக. ஓகே. இது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஏன் எரிச்சல் ஆகுது? எதுக்காக? அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னா, கடவுள் வந்து ஒரு கிரியேட்டர், படைப்பாளி. ஓகே. அதே போல ஞானமுள்ள அவரால் படைக்கப்பட்ட ஆட்கள் எல்லாருமே கிரியேட்டர். ஓகே. இயேசு கிறிஸ்து யாரு? கிரியேட்டர். எந்த வசனம் சொல்லி பார்க்குறோம்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. கரெக்ட். ஓகேவா? என்னன்னா காட் வந்து என்ன பண்ணாருன்னா இயேசு உருவாக்குனாரு. ஓகே. ஜீசஸ் வந்து என்ன பண்ணாரு? ஆல் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. எல்லாத்தையும். ஆமா. ஓகே. ஆமா. சோ இது வந்து நம்ம இன்னொரு வசனத்துல படிக்கலாம். எங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6-7. இல்ல 6 மட்டும் படிக்கலாம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். சரி, அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எத்தனை ஆட்கள் வந்து பவுல் எழுதுறாரு? எத்தனை பேர் எழுதுறாரு? 2 பேர். அவன் 2 பேரும் இயேசு கிறிஸ்து. சொல்லும்போது இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இதுல பிதா இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாக்குறார் அப்படிங்கிறது இருக்கு. இல்ல, ஆனா வந்து அங்க 2 வார்த்தை வருது. அது படிங்க திருப்பி ஒரு வாட்டி. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஓகே. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அதே விஷயத்தை அப்படியே வைங்க.
அப்படியே டக்குனு இயேசு கிறிஸ்து வாங்க, என்ன போட்டிருக்கு? ஆ அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்ப அவர் ஆலைன்னா என்ன அர்த்தம்? அவர் மூலமாய்னா என்ன அர்த்தம்? ஆ, ஆ, ஆ. என்ன அர்த்தம் அதுக்கு டிஃபரன்ஸ்? இது கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே. ஸோ இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்ன பார்த்தீங்கன்னா, கார்டு ஒரு ஓனர் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஒரு பில்டிங் கட்டுறீங்க. அதுக்கு காசு குடுக்கணும். மணி குடுக்கணும். யார் குடுப்பா? ஓனர் குடுப்பாரு. ஓனர் குடுப்பான். ஆமா. ஓகே. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இருக்காரு. அவர் வந்து ஒரு இன்ஜினியர். ஓகே. ஆ. ஓகே. ஆமா. யாரு வீடு கட்டுறது? சர்வன்ட்ஸ் இல்லைன்னா ஏஞ்சல் சொல்லலாமா? இன்ஜினியர். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, வீடு கட்டுறது யாரு? இன்ஜினியர் தானே? இன்ஜினியர் தான் கட்டுவார். ஆமா. இன்ஜினியர் தான் கட்டுறாரு. ஓகேவா? காசு யார் குடுக்குறது? ஓனர். ஓனர். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடு கட்டணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க தான் காசு குடுக்குறீங்க. காசு கொடுக்க போறேன். யார் ஆமா. வச்சு கட்டுவீங்க? இன்ஜினியர் இன்ஜினியர் வச்சு வச்சு. கட்டுவீங்க. ஓகேவா? ஆமா. ஆமா. அப்போ யார் மூலமா நீங்க கட்டுறீங்க? இன்ஜினியர் மூலமா கட்டுறீங்க. இன்ஜினியர் மூலமா தான் கட்டுறேன். அந்த ஆமா. வீடு யாரோடது? என்னோடது. உங்களோடது, ஓனரோடது. ஓகேவா? ஆமா. இப்ப ஆமா. படிங்க அந்த வசனத்த. ஓகே. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சொல்லும்போது அவர் தான் காசு குடுத்தவரு. ஓகேவா? எல்லாமே ஆமா. எல்லாமே. எல்லாமே இருக்கு. அவருக்காக நாமும் இருக்கோம் சொல்லி சொல்றாங்க. படிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய். புரியுதா இப்போ? ஆமா. ஓகே. ஓகே. அவர் ஆலயக்கும் அவர் மூலமாய்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, அவர் ஆலயம்னா அவர் தான் ஓனர். அல்டிமேட். ஓகே. ஆமா. ஆனா யார் மூலமா செயல்படுத்துறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா இயேசு கிறிஸ்து மூலமா செயல்படுத்துறாங்க. ஓகே. அதுக்கு தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓனர், இன்ஜினியர். இன்ஜினியர். ஓகே. ஓகே. அப்போ நம்போ என்ன பார்க்குறோம்னா வந்து தேவன் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்கும் கார்னர். ஓகேவா? படைக்கப்பட்டது எல்லாமே பூமியில இருக்கிறது எல்லாமே. இப்ப மனுஷங்க இருக்காங்க. ஓகே. அவங்க என்னதுன்னா ஒரு கிரியேட்டர். நம்ம படைச்சது தான் இந்த பூமியில இப்ப வந்து லேப்டாப்ல பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. வீட்ல உட்கார்ந்திருக்கோம். ஓகே. ஃபேன் ஓடுது. ஓகே. கரண்ட் இருக்கு. ஓகே. இதெல்லாம் யார் பண்றது? மனுஷங்க ஒரு கிரியேட்டர். அவங்களும் ஒரு கிரியேட்டர். ஓகே. இப்போ வந்து பூமியில வந்து என்ன இருக்குன்னா, பூமியில வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு அனிமல்ஸ் இருக்கு. ஓகே. அனிமல்ஸ்ல என்ன இருக்குன்னா, என்னதுன்னா லயன், சிங்கம் இருக்கு, புலி இருக்கு. ஓகே. அப்புறம் மங்கி, குரங்கு, சிம்பான்சி அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஃபிஷ், அப்புறம் பேர்டு. ஓகே. இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரீ, பிளான்ட் சொல்லியிருக்கு. அப்புறம் மவுண்டைன் இருக்கு. ஓகே. மலைகள் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேவா? மண் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா வந்து சன்னு, மூனு, ஸ்டாரு, ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? எதெல்லாம் உயிருள்ள பொருள், எதெல்லாம் உயிரற்ற பொருள்? இந்த லயன் உயிருள்ள பொருள். ஆமா. லிவிங். ஓகேவா? இந்த மண்ணு இதெல்லாம் என்னது? உயிரற்ற பொருள். நான் லிவிங். ஈவன் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் கூட என்னது இருக்கு? உயிரெல்லாம் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது உயிர் இருக்கு? இல்ல. உயிர் இல்ல சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குற இதுல வந்து ரெண்டா பிரிக்கிறோம். அப்போ உயிர் அற்ற பொருளை வந்து நம்ம வந்து அதை நம்ம என்ன பண்ண முடியாது? அதை நம்ம புரோஜனத்துக்காக யூஸ் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து வணங்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி மனுஷனை கீழே தான் யார் இருக்காங்க? இந்த உயிருள்ள பொருட்களாக மிருகங்கள், அனிமல்ஸ் மத்த எல்லாமே அது கீழே தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனுஷனே வந்து அவனே ஒரு படைப்பாளி. இவன் தான் வந்து தலை சிறந்தவன் பூமியில மத்த இது காட்டிலும். இவன் எது கீழே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கீழே இருக்கான். சற்று சிறியவராக. ஓகே. ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர், அவங்க சாயல் எல்லாமே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் காட் என்ன சொல்றாருன்னா, நீ மிருகத்தையோ வேற எதுவுமே சந்திரனையோ எதையுமே என்ன பண்ணாத,
வணங்காத. அது உயிரற்ற பொருள். நீ உயிருள்ள ஒரு ஆளு. நீ கிரியேட்டர். அது ஒண்ணுமே படைக்காது. நான் படைச்சது அது. ஓகே. மிருக ஜீவன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது நான் வந்து என் சாயல் கொடுக்கல அதுக்கு. ஓகே. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உன்னைய காட்டில கீழே இருக்கு. அப்ப நீ தான் அதுக்கு மேல. நீ தான் அதுக்கு கடவுளா இருக்கிற. ஓகே. நீ என்ன பண்ணக்கூடாது, இது வணங்க கூடாது சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து படிங்க. 18 இருந்து அப்படியே கன்டினியூஸா. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன போட்டிருக்கு? காணப்படாத தேவனுடைய மகத்துவம். தேவனை பார்க்க முடியாது. முடியல. காணப்படாத தேவன். ஓகேவா? கண்ணத்துல பாத்தீங்கன்னா God is invisible. ஓகே. invisible qualities. அவரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு படைப்பாளி. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா வந்து ஒரு 2 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னா ஃபிளைட்ல. ஓகே. இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சயின்டிஸ்ட். ஓகேவா? இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பதான் வந்து PhD முடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் வேற இடத்துக்கு. ஓகே. படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் சயின்டிஸ்டா அவர் ஆரம்பிக்கிறது. அப்ப இவரை பார்த்தவொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறான். உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஃபிளைட்ல நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறதுக்கு டைம் கழிச்சது சொல்லி சொல்றான். சரிப்பா ஒரு நாள் என் வீட்டுக்கு வா சொல்லி ஐடி இது கொடுத்துறாரு. ஓகேவா? அது கொடுக்குறாரு. அப்ப வந்து அவன் கேட்கறான். கொடுக்கும்போது என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சொல்லிக்கும்போது தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். அது என்ன பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சயின்டிஸ்ட்ல நீங்க எல்லாமே வந்து அறிவியல் மூலமா தானே பார்க்கணும். அதுனா வந்து திருப்பியும் கடவுளை தேடுற மாதிரி பைபிள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் நீங்களாம் அப்படி படிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாமே தான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. ஓகே. வீட்டுக்கு வாபஸ். வீட்டுக்கு ஒரு நாள் வரும்போது பாக்குறான் அவரு கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவருடைய செஞ்ச நிறைய புதுசா உண்டாக்குன காரியங்கள்லாம் இருக்குல்ல, இன்வென்ட் பண்ண காரியங்கள்லாம், கண்டுபிடிச்ச காரியங்கள்லாம் வந்து ஒரு ரூம்ல வச்சிருப்பாரு. அந்த ரூம்ல வந்து கூட்டு போனா இதெல்லாம் காமிக்கும் போது அப்படியே பயங்கரமா ஆச்சரியப்படுறான். இப்படிலாம் பண்ணலாமா சொல்லி பயங்கரமா ஆச்சரியப்படுறான். ஓகே. லைட் பல்ப் அந்த இதெல்லாம் ஓகே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி பண்ணீங்க சொல்லி கேட்கறான். அப்பா அவர் சொல்றாரு, நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் வந்து ஒரு நாள் நைட் தூங்கி காலைல எழுந்தேன், கதவு திறந்து பார்த்தா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்போ அதை எப்படி நீங்க காமெடி பண்ணாதீங்க, ஒரு படைப்பாளி இல்லாம எப்படி நடக்கும்? இல்லப்பா நிஜமா தான் சொல்லுவது. இல்ல டக்குன்னு வந்துருச்சு அது எல்லாமே. இல்ல அப்படிலாம் வரவே சான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஆர்டர்லியா ஓகே எல்லாம் ஒழுங்கு கிரமமா இந்த மாதிரி செஞ்சாதான் அது வருது. அதுக்கு ஒரு படைப்பாளி தேவை. நீங்க தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்றாங்க. இந்த சாதாரண ஒரு பல்ப் லைட் வர வைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர்லியா இந்த மாதிரி இருந்தாதான் வரும் சொல்லி சொல்ற. எல்லாம் ஒழுங்கு கிரமமா செஞ்சாதான் வந்து வரும்னு சொல்லி சொல்ற. அதுக்கு ஒரு படைப்பாளி இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ற நான். ஓகே. ஆனா இந்த சராசரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு நம்ம மனுஷங்க, நம்ம கண்கள், கைகள் இப்படிதான் செயல் பண்ணும். நம்மளுக்கு ஒரு உருவம், ஒருத்தரும் டிஃப்ரெண்டா இருக்கிறான். இந்த காது கேட்கறதுக்கு எப்படி கேட்குது, கண்ணு எப்படி பாக்குது, ஒரு போனை காட்டுலாம் வந்து ஹை பவர்ஃபுல்லா இருக்கு. ஓகே. சுவாசிக்கிறது, டேஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் எங்க தொட்டாலும் வந்து நமக்கு தெரியுது, சென்சாரு. ஓகே. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல இருக்கட்டும், இல்ல மிருகமா இருக்கட்டும், இல்லைன்னா உலகத்துல இருக்க செடி கொடிகளா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேர்த்தியா இருக்கு. ஓகே. அப்படியே நீ சொல்றிய பாரு எப்படி பாது சொல்லி கேட்கிறாரு. ஓகே. சோ அப்ப என்னன்னா அவருடைய குவாலிட்டிஸ் இங்க என்ன படிக்கிறோம் 20ல அவருடைய காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்ன பண்ணுது? பூமியில இருக்கிற அவருடைய கிரியைகள் என்ன பண்ணுது? சொல்லுது காட்டுது. அதனால போக்கு சொல்ல இடமில்லை. இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லவே முடியாது. ஆமா, சொல்லவே முடியாது. ஓகே. சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி சொல்றாங்க. ஓகேவா? சரி, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே படிங்க 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்.
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஓகே, சோ தேவனுடைய கோபம் எதனால வருது? வெளியரங்கமா இருக்கு, தெரியுது தேவனுடைய கிரியைகளை சொல்லிட்டு இருந்தோம். இவங்க என்ன பண்றாங்க? நீ தான் வந்து மனுஷன் தான் வந்து கிரியேட்டரு, நீ வந்து வணங்கணும், உனக்கு மேல யார் இருக்கா? அல்டிமேட்டா ஏஞ்சல்ஸ், ஜீசஸ், காட் இருக்காரு. ஓகேவா? அல்டிமேட்டா யார்? காட் தான் இருக்காரு. ஓகே, அவரை வணங்கணும் தவிர நீ என்ன பண்ற? உனக்கு கீழே இருக்கிற மிருகத்தையும் மரங்களையும் செடிகளையும் பறவைகள், ஒரு பிராணிகள் இவைகளை ரூபங்களை வணங்கிட்டு இது பண்ற. இதுதான் மத்த மதங்கள் பண்ணுது. ஓகே, சோ காடுக்கு என்ன ஏன் எரிச்சல் உண்டாகுதுன்னா இதான் எரிச்சல். பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, என்னதுன்னா நீ என்னைய வந்து என்ன பண்றனா ஒண்ணுமே இல்லாத ஒரு உயிரற்ற பொருட்களுக்கு இதுக்கு வந்து நீ உன்னையே நீ குறைச்சுக்கிற. ஓகே, மனுஷனா இருக்கிற நீ கிரியேட்டர், உன்னையே நீ குறைச்சுக்கிற. அதே நேரத்துல என்னையே என்ன பண்ற? அந்த இது கொண்டு வர. ஆமா, ஓகே, என்ன சொல்றாங்கன்னா என் நாமத்தை வந்து பரிசுத்த குலைச்சலாக்குற. ஓகே, ஆனா பரலோகத்துல என்ன சொல்றாங்க? ஏஞ்சல்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா தேவனை வந்து அவர் பரிசுத்தர் 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 பரிசுன்னு ஆராய்க்கிறாங்க. ஆமா, ஆனா பூமியில என்ன பண்றாங்க? பரிசுத்தர் குலைச்சலாக்குறாங்க. ஓகே, புரியுதா டிஃபரன்ஸ்? ஆமா. ஓகே, சோ இப்போ காட் என்ன செய்யறாருன்னா வந்து ஆபிரகாமை சூஸ் பண்றாரு. ஓகே, ஓகே, ஆபிரகாமும் சிலை வழிபாடு பண்ணிருந்தாங்க. ஓகேவா? ஆமா, ஆமா. அது வேணா படிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 24:2. ஆமா, யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் என்ன வேறே தேவர்களை சேவித்தார்கள். இதே மாதிரி சிலை வழிபாடு பண்ணிருந்தாரு. ஓகே, தேராகு சொல்றவரு ஆபிரகாமோட அப்பா. ஓகே, ஓகே, அது மட்டும் இல்லாம ஆபிரகாமா இருக்கட்டும், நாகூரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதான் இது பண்ணிருந்தாரு. ஓகே, ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா இந்த காணப்படாத தேவனை என்ன பண்றாரு? விசுவாசிக்கிறார். ஓகே, நான் தான்ப்பா தேவன் சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு? நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தும் அவர் நம்பிக்கையோட விசுவாசிக்கிறார். ஓகே, இவரை பார்க்கவே இல்லை, இவரை பார்க்க முடியாது. காடோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னதுன்னா, நான் காட்சி தர மாட்டேன், நான் இது என்னது என் கண்ணில் நீ பார்க்க முடியாது, இந்த சொரூபத்தை வச்சு நீ வணங்கக்கூடாது. ஓகே, சொல்லும்போது மனுஷனால அதை வந்து என்ன பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் ஏத்துக்கவே முடியல. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா வந்து நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன், இல்ல விசுவாசிக்க மாட்டேன் சொல்ற அந்த இதுல இருந்தாங்க. அப்ப என்னதுன்னா காணாத தேவனை எப்படி விசுவாசிச்சார் சொல்லி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அவருடைய வாக்கு மூலமா, ப்ராமிஸ் மூலமா. ஓகே, வாக்கு. ஓகேவா? என்ன சொல்றாரு சொல்லி 25 வயசுல வந்து ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. 12 1ல இருந்து. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Okay. So Abraham went as the Lord has told him.
என்னதுன்னா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவர் தேசத்தை ஆமா. விட்டு வெளில வராரு. புறப்பட்டு வெளில போனான். 75 ஆமா. வயசு. 75 வயசுலனா இருந்தான். ஓகே, ஆரன் விட்டு வெளில வரும்போது. வரி வராங்க. அப்போ இங்க தேவன் வந்து காட்சி தந்தாரா, இல்லைன்னா வந்து தேவன் வந்து ஏதாவது ஒரு சிலை வழிபாடு கொடுத்தாரா? ஏதோ பாத்தீங்கன்னா இல்ல, கிடையாது. இல்ல. அந்த மாதிரி இல்ல. ஆமா. ஏதோ ஒரே ஒரு வாக்கு, ப்ராமிஸ். ம். ஓகேவா? ஓகே. அவன் என்ன பண்ணானா? அப்படியே ஒபே பண்ணி புறப்பட்டு போனான். வேணா படிக்கலாம் அத. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரே உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். பாருங்க, தகப்பன்னா என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி ஆபிரகாம் தகப்பன் ஆனான்? ஏன் தகப்பன் சொல்லி சொல்றோம் ஆபிரகாம? ஏன் சொல்றோம்? அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்பி ஒபே பண்ணி வந்துட்டார்ல. ஒரு வார்த்தை பண்ணி நம்பி என்னதுன்னா, இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா அந்நிய கடவுளா சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் சிலை வழிபாடு போட்டு வெளில வந்தாரு. ஓகே. இந்த இந்த மெய்யான யாவே தேவனை வந்து என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த பூமியில ஓகே, நோவா காலத்து சொல்ல நான். ஓகேவா? அது முதலாம் உலகம், முதலாம் வானம் பூமி. அது அப்ப அழிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சிலை வழிபாடு, உலகமே சிலை வழிபாடு இருக்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் இந்த யாவே தேவனை அதுவும் எப்படி விசுவாசிச்சாருன்னா, நான் அவர் சிலை மூலமா விசுவாசிக்காதபடிக்கு அவர் சொன்ன வார்த்தையின் மூலமா என்ன பண்ணாரு? விசுவாசிச்சாரு. ஓகே, அப்போ ஏன் தகப்பன் பாத்தீங்கன்னா முதல்ல தேவனை, இந்த காணக்கூடாத ஒரு தேவனை வந்து விசுவாசி அவர் மேல கடைசி வரைக்கும் ஃபெய்த்ல இருந்த ஒரு ஆளுனாலதான் இவர் விசுவாச தந்தையானார் சொல்லி போட்டாங்க. இவர் வந்து என்ன பண்றாரு, காணக்கூடாத தேவனை முதல்ல விசுவாசிக்கிறார். அதனாலதான் இவர் பேர் என்னதுன்னா விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம். ஓகேவா? விசுவாசம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேவா? அது முன்னாடியே பாத்தீங்கன்னா விசுவாசம் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. நோவா அவங்களா வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஆனா இங்க ஸ்பெசிபிக்கா இங்க சொல்ல வர்றது என்னதுன்னா, காணக்கூடாத தேவனை விசுவாசிச்சார் ஃபர்ஸ்ட். அதுவும் என்னதுன்னா சிலை வழிபாடு இல்லாம. அதுதான் இங்க பாயிண்ட். இது வந்து எழுதிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். இது சரி. காணக்கூடாத தேவனை வந்து விசுவாசியா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கு, இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அழைக்கிற மாதிரி இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா 18ல படிங்க அப்படியே. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, வாய்ப்பில்லை. அதனால ஆனா நம்பிக்கையோட விசுவாசித்தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா,
விசுவாசம், நம்பிக்கை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்புவதற்கு ஏது இல்ல, தேவனை பார்க்கல. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஒர்க் ஆகாது. இந்த உலகத்துல மக்கள் கேட்கறது என்னதுன்னா, நான் பார்க்கணும், கண்ணால பார்க்கணும். ஆமா. கண்ணால பார்க்கணும். ஆனா தேவன் நீங்க விசுவாசிக்கணும்னா நீங்க கண்ணால பார்க்க கூடாது. ஏன் வந்து உலகம் வந்து யாவே தேவனை அறிஞ்சிக்கல சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தேவனை வந்து கண்ணால பார்க்கணும்னு நினைச்சாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவா இருப்பாரு, அவர் தான் இந்த சிலை, இந்த இமேஜ் இருக்கும், ஒரு ரூபத்துல இருப்பாரு, அந்த இதுல இருப்பாரு சொல்லி சொல்றாங்க. ஆனா காட பத்தி பார்க்கும்போது வசனங்கள் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, வேணா படிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வசனமே இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிச்சோம். படிக்க மாட்டேங்கல. 15 கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். போதும். அதரிசனம்னா என்னது? தரிசனம்னா என்னது? பார்க்கிறது. அதரிசனம்னா அதுக்கு பார்க்க முடியாது. பார்க்க முடியாத தேவன். ஓகேவா? இதே விஷயம் நீங்க வந்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். இல்ல 1 தீமோத்தேயு அந்த 16லயானே 6:16லயா? 1:17. 1 கொரிந்தியரா? 1 தெசலோனியர் 1:17. ஆனா 1 தெசலோனிக்கேர்ல 17 கிடையாதுண்ணே. 1 தீமோத்தேயுல 6:16. 1 தீமோத்தேயு 1:17. தெசலோனியர் சொல்றேன். தீமோத்தேயு நான் எடுத்திருக்கிறது தீமோத்தேயு தான் எடுத்திருக்கேன். ஆனா ஆமா. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமா இருக்கிறவருக்கு. அதரிசனமும் உள்ள. அதரிசனம் சொல்லும்போது என்னதுன்னா பார்க்க முடியாத தேவன். பார்க்க முடியாது. ஆமா. இப்ப பார்க்க முடியாத தேவன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆமா. ஓகே, அப்ப உண்மையிலேயே நமக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஒரு ரூபமே கிடையாது. ஓகே, அவருடைய சரீரம் அந்த இதுவே கிடையாது. ஓகே, அவருக்கு ஆவிக்குரிய சரீரமும் கிடையாது, அவருக்கு மாம்சீக சரீரமும் கிடையாது, அவருக்கு எந்த சரீரமே கிடையாது. ஓகே, அதனால அவரை பார்க்க முடியாது. ஓகே, ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் இன்விசிபிள். பைபிள் எத்தனை தடவை போட்டிருக்கு? இங்க போட்டிருக்கு, கொலோசியர்ல போட்டிருக்கு. அதே நேரத்துல நீங்க மோசே பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11. ஆமா. 27ல விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருக்கு. அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அப்போ காடு பார்க்க முடியாதுன்னா அவரை தேடுற மக்களும் என்ன பண்ணணும்? அவர் பார்க்காத விசுவாசின்னு சொல்லி போகக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தைகளை விசுவாசின்னு சொல்றதுதான் தேவன் விரும்புறாரு சொல்லி விரும்புறாரு. ஓகே, ஆனா இது வந்து இந்த எலிஜிபிலிட்டிக்கு எல்லாராலையும் வர முடியாது. அதனாலதான் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே இயேசு கிறிஸ்து பாக்குற மாதிரி இருக்காரு, அவரை விசுவாசிக்கிறோம் சொல்லிட்டாங்க. இங்க என்ன விஷயம்னா, தேவன் வந்து கம்ப்ளீட்லி வேற, அவுட் ஆஃப். ஓகே, சொல்லப்போனா நம்ம அறிவுக்கு அதை வச்சு புரிஞ்சுக்க முடியாது நினைக்கிறேன். ஆமா, நம்ம வந்து பூமிக்குரிய பாக்குற விஷயத்தை வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அதனால நம்ம மனது புதிதாகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆமா. நம்ம பூமிக்குரிய சரீரத்துல மைண்டை வச்சு நம்ம பார்க்க முடியாது, அது ஆவிக்குரிய சரீரத்தை வச்சுதான் பார்க்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பார்க்கும்போது தேவன் வந்து மோசேவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், எல்லாம் அப்போஸ்தலரா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காணாத தேவனை தான் விசுவாசம். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்றது. ஓகேவா? இன்விசிபிள் காட பத்தி பார்த்தோம். ஓகே, இன்னும் டீடைலா பார்ப்போம். அடுத்து நம்ம அடுத்த இது கழிச்சு நம்ம பார்ப்போம். அடுத்தபடி நம்ம என்ன பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தோம்? கர்த்தர், புதிய ஏற்பாட்டுல கர்த்தர்ங்கிற பதம். கர்த்தர் சொல்ற பதம். ஓகேவா? இப்போ நம்ம ஆதி இங்க சங்கீதம் 110:1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி,
நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்றார். ஓகே, சரி. இந்த வசனம் வந்து எத்தனை வாட்டி வந்து புதிய ஏற்பாடுல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படிங்க மத்தேயு 24:44. ஆனா மத்தேயு 24:44. ஆமா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சாரி 22:44. 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து பேசுறாரு சொல்லுவாங்க. மார்க் 12:36 அங்கேயே இருக்கும். லூக் 20:42-43, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34-35, அதே மாதிரி எபிரேயர் வந்து எபிரேயர் 1:13. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான ரெஃபரன்ஸ் சொல்லப்படுது. இன்டைரக்டா சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமர் 8:34 இன்டைரக்டா 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. வலது வசத்துல உட்கார்ந்திருக்காராம். ஓகே, அவரே வலது. ஆமா, சங்கீதம் 110:1. ஓகேவா? ஆமா ஆமா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 20 வசனங்கள் கிட்ட என்ன இருக்குன்னா டைரக்ட் இன்டைரக்டா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ராக்சிமேட்லி 14-20 வருஷம். 1 பேதுரு 3:22 இருக்கட்டும், கொலோசியர் 3:1 இருக்கட்டும், ஓகே, எபிசியன்ஸ் 1:20 இருக்கட்டும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லி போகிறோம். ஓகேவா? நம்ம அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவர் வேதனை அடையாதபடிக்கு அவர் உயிர்த்திலிருந்து என்ன பண்றாரு, பிதாவின் வலது பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு சொல்லி. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை தடவை 20 வாட்டி கிட்ட ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா அது எந்த தீர்க்கதரிசனம்? இந்த தீர்க்கதரிசனம் தான். ஓகே, நோக்கி. ஓகேவா? அப்போ ஒரு தீர்க்கதரிசனம் வந்து சுமார் ஒரு 10 தடவைக்கு மேல வந்துச்சுன்னா, சொல்லப்பட்டுச்சுன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே நேரத்துல வேற எந்த தீர்க்கதரிசனமும் இத்தனை வாட்டி ஃபுல்ஃபில் ஆகல, சொல்ல புதிய ஏற்பாடுல எழுதப்படல. ஓகேவா? ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் இத்தனை வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இதுதான். ஆமா. அப்ப இதுக்கு முக்கியமான கவனம் செலுத்தக்கூடாதா? நம்ம பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கணும்ல. ஆமா ஆமா. சோ அப்படி பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது சொல்றத நான் பார்க்கலாம். சங்கீதம் 10. சோ கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நீர் என் வலது பக்கத்தில் உட்காரும், நான் உன் சத்துருக்களை பாதப்படியாக்கி போட வரைக்கும் நீ என்னோட வலது பக்கத்தில் உட்காரும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஓகே. சோ இங்க வர கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. லார்ட், யாவே. யாவே. ஆண்டவர் சொல்லுறது அடோன். அடோன் சொல்ற வார்த்தை. ஓகேவா? ஆமா. இத வந்து நம்ம புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 32 படிங்க. இந்த இயேசுவே தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான்.
அப்புறம் படிங்க 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். ஓகே, ஆமா இப்போ இதுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, இங்கே பேதுருவே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்ததுனால, ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா 3ஆம் நாள் தேவனே உயிர் தெழுப்பினாரு. ஓகே, எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தி அவருடைய வலது பஸ்திலே உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சிட்டாரு. நீங்க இஸ்ரேல் மக்களாகிய நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா சங்கீதம் 110:1 நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா? அது யாவே தேவனுடைய வலது பஸ்தில ஒருத்தர் வருவார் சொல்லி எதிர்பார்த்துட்டு இயேசுதான். ஆமா. சொல்லிட்டு நிச்சயமாக, அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாக இஸ்ரேல் மக்கள் நீங்க விசுவாசிக்க வேண்டியது என்னதுன்னா, இவர் தான் உங்களுடைய மெசியா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சங்கீதம் 110:1 சொல்லப்படுற ஆண்டவர். ஓகே. புரியுதா? ஆமா. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியாவும் இவர் தான், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆண்டவரும் இவர் தான். இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, என்ன பண்ணுவாருன்னா, அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கன்னா மார்க் 14ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஓகே, என்ன பண்றாரு? நான் தான்ப்பா அவரு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் எதை கோட் பண்றாரு வசனத்தை? சங்கீதம் 110:1 அந்த வலது வருஷம் சொல்றது. ஆமா. ஓகே, அப்ப சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க அடுத்தபடியா? இது ரொம்ப தேவதூஷணத்தை இவன் வாயிலாய் சொல்லிட்டீங்களே, கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி 63 படிங்க. பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன, தேவதூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றார். ஓகேவா? அப்போ என்னன்னா இவங்க வந்து அதை வந்து ரொம்ப பயங்கர வேல்யூவா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, எதுனா சங்கீதம் 110:1 சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்றவர் வந்து பயங்கரமானவர். ஓகே, இந்த இவன் என்ன பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவன் வந்து போய் நான் தான் அது சொல்லி சொல்றது அவங்களுக்கு தேவதூஷணமா இருக்கு. ஓகேவா? ஏத்துக்க முடியல, அவங்களால ஏத்துக்க முடியல. ஓகேவா? அப்ப என்னன்னா இந்த ஆண்டவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரியல. யாருன்னா நம்ம புரிஞ்சதி மக்களுக்கு நம்மளுக்கு புரியல. ஏன்னா நம்ம வந்து காட்டத்தி மரம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மரம், நல்ல ஒளிய மரம். அவங்களுக்கு இந்த ஆண்டவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்க, சட்டையை கிழிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இவர் வந்து தேவதூஷணத்துக்கு பாத்திரமானவர் சொல்லிட்டு சிலுவையில் அறைங்க சொல்லிட்டாங்க. அறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, மரணத்துக்கு ஏதுவான. ஆனா நம்மளுக்கு வந்து ஆண்டவர் சொல்றது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகே ஆண்டவர் தானே, ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் அது சாதாரண வேடா தெரியுது, நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. ஓகேவா? அத அப்போ என்னவா புரிஞ்சிருந்தாங்க சொல்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. புரியுதா? ஓகே. ஆமா. அந்த தகுதி அந்த இது நான் சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 36 வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, நிச்சயமாக இஸ்ரவேலர்களே இவர் தான் ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் கிறிஸ்து. ஓகே, என்ன போட்டு வார்த்தையே ஆண்டவர். ஆமா. ஓகே, இதை வந்து நான் இதுல கூட எடுக்கிறேன். இதை நான் சர்ச் பைபிள் திருவிழியம் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். உறுதியாக. ஓகேவா? உண்மையா நீங்க அறிஞ்சுக்கணும். அப்போ இது இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னாங்க. இதே மாதிரி புரஜாதி மக்களுக்கு என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமன்ல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அப்படியே இதையும் எடுக்கிறேன். இங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓகே, தமிழ்ல படிங்க. இது
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தப்பு. 10வது நீதி உண்டாக இல்ல, இருதயத்தில் 9ஆம் வசனம் நீங்க படிச்சது வந்து தப்பு. அது எப்படி படிக்கணும்னா, இங்க படிங்க, இதுல படிங்க. இங்கிலீஷ் இங்க நான் காமிக்கிறதுல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ. ஓகே. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு பாருங்க. நீங்க தமிழ்ல படிங்க, நார்மலா பைபிள்ல படிங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இதுல என்ன புரியுது? கர்த்தராகிய இயேசுவை, ஓகே, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கை பண்ணணும், இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணணும் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? அப்படியே போட்டிருக்கு. இல்ல, இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கையிடணும். ஆமா. அந்த ஆண்டவர் சொல்றது எங்க போட்டிருக்கு? கோட் பண்ணுது சங்கீதம் 110:1. ஆமா, அந்த ஆண்டவர் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்படி அறிக்கை பண்ணுவோம். இது யாருக்கு சொல்றாங்க? புறஜாதி மக்களுக்கு சொல்றாங்க. ஓகே, இந்த வசனம் எங்க இருக்கு? நம்ம படிக்கிறது ரோமர்ல இருக்கு. புறஜாதிகளுக்கு எழுதுறது. ஆமா, இஸ்ரேல் மக்களுக்கு அங்க பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் நீங்க மெசியா ஆண்டவர் அறிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதே விஷயம் புறஜாதி மக்கள் என்ன சொல்லணுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் சொல்லி சொல்லணும். அப்போ ஒரு மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிக்கையிட்டானா கிடையாது, ஆண்டவர்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு வசனம் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டது, அந்த தீர்க்கதரிசனம் அது எத்தனை தடவை நிறைவேறுது பாத்தீங்கன்னா, கோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 14ல இருந்து 20 தடவை கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. வேற எந்த தீர்க்கதரிசனத்தையும் கோட் பண்ணல. அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இம்பார்ட்டன்ஸ் அதிகம்னா அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராயணும், பார்க்கணும். அது பார்க்கறதுன்னா அந்த ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு வந்து பயங்கரமான வல்லமை இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க சொல்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் பார்க்க போறோம். ஆனா என்னன்னா, இஸ்ரேல் மக்களும் ஆண்டவர் சொல்லணுமா? புறஜாதியார் அவங்களும் ஆண்டவர் சொல்லணுமா? ஓகே, சரி. அப்படிதான் வந்து அப்போஸ்தலர் கூப்பிட்டாங்களா? அப்படிதான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்து அவங்க லெட்டர்ல எழுதினாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா படிங்க. எதுனா எபேசியர் 1ஆம் அதிகாரம் வச்சுக்கோங்க. எல்லாரும் எது வேணா எடுத்துக்கலாம். ரோமர் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரோமரே எடுத்துக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதுல இருந்தே படிங்க, 1ஆம் வசனத்துல இருந்து. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தப்பு. இதெல்லாம் படிங்க. ஆனா கொஞ்சம் கீழே இருக்குங்க, ஜூம் பண்ணி கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும். ஓகே, ஆண்டவர் அவங்க எழுதுனதுலாம் சரி. என்னப்பா தமிழ்ல வந்து கர்த்தர் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது இந்த இதுல ஆண்டவர் போட்டு. ஆமா, இங்க ஆண்டவர் போட்டிருக்கு இந்த திருவிழுத்துல சொல்லி பாத்தீங்கன்னா. சரி, அப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்டுக்கு போலாம். ஓகே, ஓகே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்கலாம். அதுல என்ன வார்த்தை கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல என்ன போட்டிருக்காங்க? ஆண்டவர் போட்டிருக்காங்க. கரெக்டா? ஆண்டவர் போட்டிருக்காங்க. ஆமா, இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ல பாருங்க. மத்த இடத்துல போட்டிருக்கு கர்த்தர். ஆமா, ஓகேவா? என்னன்னா லார்ட், ஓகே, அண்ட் கிரைஸ்ட். ஓகே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கிறிஸ்டோஸ். சரி, கூரியோஸ் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா காட் மாஸ்டர் சார். நம்ம இங்க என்ன பார்த்தோம்? இங்க வந்து சங்கீதம் 110:1 வந்து
இந்த அடோனுக்கு என்ன அது பார்த்தோம்? அடோனுக்கு மாஸ்டர் இதுல எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, லார்ட் அதேதான் இங்க மாஸ்டர். என்ன பண்றாங்க? கூரியோஸ்க்கு காட் மாஸ்டர் சார். இதுதான் இதுக்கான அர்த்தம். சேம். தண்ணி தண்ணி, பானி ஓகே நீர். அதான், ஆமா ஆமா அந்த மாதிரி டேரக்டா சியோலுக்கு ஹேடஸ் பாக்குற மாதிரி இங்க அடோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூரியோஸ் சொல்றதுதான் வார்த்தை. ஓகேவா? இது எங்க இருக்கு நம்ம பாக்குறோம்? அப்போஸ்தலர் 2:36. தமிழ்லயும் உங்க பைபிள்லயும் கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஆமா ஆமா, உங்க பைபிள்ல கரெக்டா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ரோமர் வரேன். ரோமர் 1 ஆமா 3ல பாக்கணும். ரோமர் 10 9 ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். இங்க கர்த்தர்னா வேற வார்த்தை வந்திருக்கணும். இங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஜீசஸ் இஸ் லார்ட். என்ன எடுத்திருக்கோம் நம்ம? ரோமர் 10:9 எடுத்திருக்கோம். ஓகேவா? ஓகே, ஆமா. அதுல வந்து ஜீசஸ் இஸ் லார்ட் சொல்லி போட்டுருக்கு. ஓகேவா? அதை கிளிக் பண்றேன். என்ன வார்த்தை வருது? கூரியோஸ். அதேதான் வருது. அப்ப தமிழ்ல என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டவர் போட்டுருக்கணும். ஆமா. என்ன போட்டிருக்காங்க? கர்த்தர். ஓகே. அதனால அதோட வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாம குழம்பி 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 எல்லாருமே ஒரு குட்டையில போய் மாட்டிட்டாங்க. கரெக்ட். ஓகே, ஆக்சுவலா என்ன போட்டுருக்கணும்? ஆண்டவர். ஆண்டவர் தான் சொல்லணும். ஆமா. ஓகே, சரி. இது நம்ம வந்து ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். ஓகே, அங்க என்ன போட்டுருக்கு சொல்லிட்டு. ரோமர் 1:1 3ல பாருங்கண்ணே. 3ஆ? 3. ஓகே. ஒன்னு 3. சாரி, இது வந்து 4ல இருக்கு இங்கிலீஷ்ல. ஓகே ஓகே. Who through the spirit of holiness, son of God by his name Jesus Christ our Lord. ஓகேவா? ஓகே. அதை கிளிக் பண்றேன். என்ன போட்டுருக்கு? கூரியோஸ். அது இதே வருது. கூரியோஸ் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. ஓகே. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் சொல்லியிருக்காங்க தவிர கர்த்தர் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லல. ஆமா, கர்த்தர் சொல்ற வார்த்தையே வரல. ஓகே. தமிழ் பைபிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய ஏற்பாடுல இருக்கிற கர்த்தர் தான் புதிய ஏற்பாடுல இருக்கிற யாவேக்கு கொடுக்கிற வார்த்தையை அதே இதை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சாத்தான் என்ன பண்றான்னா இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். ஓகே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கணும். ஓகே. ஆமா. ஓகே, ஆண்டவர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு எப்படி எழுதணும்னா இது வந்து எந்த தீர்க்கதரிசனமும் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல வந்து இத்தனை தடவை வந்து கோட் பண்ணல. இல்ல. ஆமா, இது மட்டும் தான் வந்து 14ல இருந்து 20 தடவை கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசனத்தோட வேல்யூ அதிகம். இத பத்தி நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஓகே. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்றாரு? இந்த வசனத்தை கோட் பண்றாங்க. ஆமா. இப்ப சொல்றாரு ஸ்தேவான் மரிச்ச உடனே அவர் வலது பரத்துல இருக்கிறத பாக்குறாரு, நிக்கிறத சொல்றாரு. சோ எல்லாருமே 110 தான் சொல்றாங்க. ஓகே. இதோட இது என்னது?
ஓகே. ஸோ அப்போ நீங்க எந்த புத்தகத்துல எடுத்தாலும் எங்கெல்லாம் கர்த்தர் வருதோ அங்கெல்லாம் நீங்க கிரேக்க வார்த்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் சொல்லி பார்க்கணும். லார்ட், LORD, ஸ்மால் லெட்டர் லார்ட். ஓகேவா? ஆண்டவர், ஆண்டவர். புதிய பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அடோன். ஓகே, சொல்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை வந்து பழைய ஏற்பாடுல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது யாவே தான் சொல்லியிருக்காங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஆனா புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த யாவே தேவனே வந்து தேவன் தான் சொல்றாங்க. ஆமா. தேவன் தான் சொல்றாங்க. ஓகேவா? வேணா அந்த வசனம் கூட படிக்கலாம் நம்ம. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். தாவீது வந்து சொல்றாரு, படிங்க. 8:9. எத்தனை? எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8:9. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே. சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா 8ஆம் வசனத்துல குமாரனை நோக்கி என்ன சொல்றாங்க? உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோல். ஓகே, இயேசு கிறிஸ்து 1000 வருஷத்துல அரசாட்சி வரும்போது என்னென்றைக்கு உள்ளது, அதுக்கு ஒரு நீதியுள்ள செங்கோலா இருக்கும். ஓகே, ஆமா. சொல்றாங்க நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததால். ஆமா. அதனால் தேவனே, ஓகே, இயேசு கிறிஸ்துவ தேவனே சொல்லி சொல்றாரு. தேவனே உம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து தேவன் இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு காட். நம்ம ஏற்கனவே தியோஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா? ஆமா. அவருக்கு மேல யார் இருக்கா? அல்டிமேட் காட். அல்டிமேட் காட். ஓகே, உம்முடைய தேவன் என்ன பண்ணாரு? உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம். ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை காட் இருக்காங்க? பாத்தீங்கன்னா 2 காட் இருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, ஆமா. அதனால நீங்க எல்லா இடத்துல படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலரோட எழுதுற விஷயத்துல படிச்சீங்கன்னா, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அதுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் அவங்களோட புரிதல். ஓகே. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல கூட படிக்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே தேவன் உண்டு. ஆமா. அவர் மூலமா அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது, நாம உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரே கர்த்தர் உண்டு. கர்த்தர் சொல்றது கர்த்தர் கிடையாது, அது தப்பு. ஆண்டவர். சரி, அங்கே ஆண்டவர் உண்டு. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, அங்க என்ன போட்டிருக்கு? ஒரே கர்த்தர் சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. பட் ஒன் லார்ட். ஒன் லார்ட். இது நம்ம திருவிழித்துல படிக்கலாம். ஓகேவா? எதுனா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, படிங்க. ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. பாருங்க, ஆண்டவரும் ஒருவரே. ஓகே, அப்ப கடவுள் யாரு, ஆண்டவர் வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகே, சோ இப்படிதான் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. கரெக்ட். ஓகே, சோ அதனால என்னதுன்னா இங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நீங்க போய் பாத்தீங்கன்னா படிங்க. அவர் எப்படி வந்து ஆண்டவர் ஆனார் சொல்றது நம்ம பார்க்கலாம். 2:5 இருந்து படிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஒரு நிமிஷம், இங்க என்ன சொல்றீங்க? என்ன போட்டிருக்கு? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும். ரூபம்னா என்னது? உருவமா? இல்ல, அவர் காட் அப்படிங்கிற மாதிரி ஆகுமா? இல்லையே,
தேவனுக்கு வந்து இமேஜ் இருக்கா, உருவம் இருக்கா? இல்ல. இல்ல இல்ல. ஆமா. அப்போ அதரிசனமான தேவனுடைய தத்ரூபம். ஓகே. அப்ப என்னதுன்னா, அவர் தேவன் காண முடியாத தேவனு. ஆமா. ஆனா இந்த வசனத்த வச்சுக்கிட்டு நீங்க ஆ. ரோம் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்குள்ள போங்க. எபிரேயர் 1. ம். ஆ. அதுல வந்து 3ஆம் வசனம் படிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் ம். அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து ம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் ம். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஓகே. சோ வலது பாரிசம். இங்கே வலது வசம். ஓகே. ஆனா ஆமா. இங்க என்ன பார்க்கறோம்னா, இவர் சொல்லும்போது என்னதுன்னா குமாரனை குறிச்சு. ஓகே. குமாரனை குறிக்கிறது. ஆமா. எஸ். 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா குமாரனை குறித்து. ஓகேவா? ஆமா ஆமா. இப்போ தேவனை வந்து பார்க்க முடியாது. முடியாது. ஆமா. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பார்க்க முடியும். ஆ. அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகே. ஓகே. என்னதுன்னா அவருடைய குணங்களை வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா வச்சிருக்காரு, ரிஃப்ளெக்ட் பண்றாரு. ரிஃப்ளெக்ட் பண்றாரு. ஓகே ஓகே. ஓகேவா? என்னதுன்னா தேவன் சொன்னது எதுவோ அதன்படிதான் செயல்படுறாரு. ஆமா. தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணலன்னா எதுவுமே செய்யல. அவர் செய்யல. கட்டளையிட்டதுதான் செய்யறாரு. ஓகே. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். ஓகேவா? ஓகே. ஆனா இவர் வந்து என்னதுன்னா தேவனுடைய முதல் படைப்பு, அவருடைய குமாரன். ஓகே. ஆமா ஆமா. முதல் படைப்பு அவருடைய குமாரன். ஓகே. சன் இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். அதான் ஒரே பேரான அது காணக்கூடாத தேவனின் தத்ரூபம் சொல்லி நம்ம படிக்கிறோம். கொலோசியர் 1:10. ஓகே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆனா என்ன பண்ணலன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தவன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகே. சொல்லி அத வந்து என்ன பண்ணலையா, கொள்ளையாடின பொருளை எண்ணாதபடிக்கு அவர் என்ன பண்றாரா, அடிமைகளுக்கு என்ன பண்றாரா, கீழ்ப்படுகிறார். ஆமா. யார் என்ன நிமித்தமா வருவாங்க பூமியில இதை போய் பண்றதுக்கு, காப்பாத்துறதுக்கு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தன்னைத்தானே இதோ நான் வருகிறேன் சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா. என்ன குறித்து எழுதி இருக்கிறது. ஆமா. சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் வரேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? தேவனே உங்களுக்கு பிரியமானதை நான் செய்ய வரேன் சொல்லி சொல்றாரு. என்ன பண்றாருன்னா வராரு. அதான் படிக்கிறேன் இப்போ. நெக்ஸ்ட் படிங்க. பிலிப்பியர் 2. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆனா சில நேரத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணிடுறாங்க. தேவனுக்கு அவர் சமம் அப்படிங்கறத, அவரும் காட் அப்படிங்கறத சில நேரம் சொல்றாங்க. காட் சொல்றத நம்மள மறுக்கலையே, அவரும் காட் தான். ஆமா, காட் தான். கரெக்ட் தான். அப்போ அந்த அதுக்கு அங்க திருத்துவத்துல அதை கொண்டு வராங்க. அதுல திருத்துவத்துல கொண்டு வராங்க. ஆனா வந்து இங்க ஈக்குவாலிட்டி சொல்றது வந்து தேவனுக்கு ஈக்குவல் சொல்றது அந்த விஷயத்த சொல்ல வரல. இங்க சொல்ல வரதுன்னா அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாருன்னா எல்லாமே அவருக்குரியது இருக்கு. ஆமா. ஓகே. இப்ப எப்படி பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அப்பா இதெல்லாமே எந்துதான் சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுப்பாங்க. ஓகே. ஆமா. நான் எதுக்கு இது பண்ணணும்? ஆமா. சொல்லிட்டு அந்த அட்வான்டேஜ், எங்க அப்பா வந்து போலீஸ், அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கோ. ஆமா. யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இவர் பண்ணல சொல்லி சொல்றதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகே. ஓகே. என்ன பண்றாங்கன்னா திருத்துவ மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு பண்றாங்க. ஆனா எங்கேயுமே வேற எங்கேயுமே என்ன பண்ணல, அந்த வார்த்தையை சொல்லல. ஆமா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, தன்னை மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தாராம். ஒப்பு கொடுத்தாரா? ஆமா, இதுல போட்டிருக்கு. ஓகே. அப்படியே கீழே படிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படியணும்னா யாரு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். இப்போ அவருக்கே கீழ்ப்படிய முடியுமா? முடியாது. ஓகே. ஆனா அவங்க சொல்றது அதுதான். ஓகேவா? அவர்தான் கடவுள், ஈக்குவல், அவர்தான், எல்லாருமே ஒண்ணுதான், ஒரே கடவுள் தான். மூணு விதமா வந்து காட்சி தராங்க சொல்லி சொல்றாங்க. தப்பு அது. அப்படி கிடையாது. என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் பெரியவரா இருந்தாருன்னா அவர் சொல்றதை கேட்டுதான் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் கீழ்ப்படிய முடியும். ஆமா, கீழ்ப்படிய முடியும். ஓகேவா? அவருக்கு என்ன பண்ணாரா, பயங்கரமா கீழ்ப்படிஞ்சானா? ஆமா.
எது வரைக்குமா? சிலுவையின் மரணம் பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தம்மை தாழ்த்தினார். தாழ்த்தினார். தாழ்த்தினதுனால தேவன் என்ன பண்றாரு அவருக்கு? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ஆ, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து, இதுல கர்த்தர் ஆண்டவர்னு சொல்லியிருக்கணும் அப்படிதானே? இதுல கர்த்தர் இருக்கு. ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அங்க பாக்குறோம். ஓகே, இந்த வசனத்தை படிச்சிடலாமா? இங்க திருவெளித்துல. ஆமா. ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஆண்டவர் சொல்லி பேர் கிடைச்சதுன்னா, அவர் தன்னை பரலோகத்துல அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது தேவனுடைய அடுத்தபடியா அவர் தான் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? பெருமையாக்கி மனித ரூபமாயி, அதிலும் என்னன்னா சிலுவையின் மரண பண்ணிதான் தன்னை தாழ்த்துறாரு. யாரும் துப்புறாங்க, காரி துப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஓகேவா? ஆதலால் தேவன் என்ன பண்ணாரு? எல்லா நாமத்துக்கு மேலாக ஒரு உயர்த்தி அவரை ஆண்டவர் ஆக்கினார். ஆமா. படிங்க 5ல இருந்து. இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அங்க போட்டிருக்கு. இங்க என்ன போட்டிருக்கு? இணையா இருக்கும் நிலையை விரும்பவில்லை. ஓகே, ஆமா. படிக்க அவர் என்ன பண்றாரு? ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். எப்பெயருக்கும் மேலான பெயர், அந்த பெயர் தான் ஆண்டவர். ஓகேவா? ஆண்டவர். ஓகே, புரியுதா? அப்ப தேவன் என்ன பண்ணாரா? எப்பெயருக்கும் மேலான பெயர் கொடுத்திருக்காரு. ஓகே. ஓகே, அதான் வலது பட்சத்துல அவரை உட்கார வைக்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரா? தேவனுக்கு சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் நிப்பாரு. ஓகேவா? குமாரன் என்ன பண்றாருன்னா சிங்காசனம் முன்னாடி நிப்பாரு. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னது ஒரு ஆட்கள் மாதிரி தான் இருந்தாங்க முன்னாடி. ஆனா எப்ப செஞ்சு முடிச்சாரோ அவரோட சிங்காசனம் வலது பரஸ்தில் பக்கத்திலே உட்கார வச்சிட்டாரு. ஓகே. ஓகேவா? அப்படியே படிங்க. பெயர் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், தூதர்கள் யாவரும், மன்னவர், பூமியில் உள்ள எல்லாருமே செத்து போன உயிரோட வருவாங்கல்ல, அவங்க எல்லாருமே மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். அந்த நாமம் என்ன நாமம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர். அதனாலதான் இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கையிடணும். 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொன்னது. ஓகே. அப்போ ஒருத்தர் நான் கிறிஸ்துவ அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலே என்ன பண்ணலையா? கிறிஸ்துவ அறியல. ஓகே. சோ அப்போ ஒருத்தர் கிறிஸ்துவ அறியணும்னா அவன் என்ன பண்ணும்? அவர் ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அது புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல. ஓகே, 4ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனத்துல இருந்து படிங்க. எத்தனாவது? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து. இதுலயா? அதாவது பிலிப்பியர் 3ல இருந்தானே. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம்.
நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். ம், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், ம், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், ம், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ ம், அவைகளை கிறிஸ்துவுக்காக ம், நஷ்டமென்று எண்ணினேன். ம். அது மாத்திரமல்ல, என் இதுல கர்த்தராகின்னு போட்டுக்கணும். ஏன்னா ஆண்டவர். இல்ல, ஆண்டவரை தான். என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் ம், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் ம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து ம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். ம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ம், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் ம், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் ம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஓகே. அப்போ எல்லாவற்றையும் உலகத்துல பாக்குற எல்லாவற்றையும் என்ன பண்றாரா? அற்பமும் குப்பையுமா என்றாரா? எதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா அந்த 8ஆம் வசனம் படிங்க திருப்பியும். அது மாத்திரமல்ல, என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பாருங்க, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் அறிவை அறியறதுக்காக. ம். ஓகே. அப்போ ஒரு மனுஷன் வந்து சபைக்குள்ள வந்தானா என்ன வரான்? அவனுடைய பூமிக்குரிய தேவைகள் வந்து பூர்த்தி தேவைகள். வரான். ம், ம். ஆனா இங்க என்ன பைபிள் போட்டிருக்கு? ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை, அதுதான் மெயின். ஓகே. அப்போ பூமியை நோக்கி பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரியதான் தேடுறான். ம், ம், ம். இப்போ மெயினான விஷயம் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுல வந்து வளரணுமா? வளரணும். ம், ம், அந்த அறிகிறது. அப்ப பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் ம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்து. நித்திய ஜீவன். ஆமா. அறிகிற அறிவு. ஓகே. ஆமா. இதுதான் அறிவு. இப்ப நம்ம பாக்குறதுதான். ஓகே. சரிப்பா, எழுதிருங்க இத பார்த்தது. இதெல்லாம் பைபிள்ல தானே இருக்கு, வேற எங்கேயாவது இருக்கா இது? இல்ல, பைபிள்ல தான் இருக்கா? கரெக்ட். ஓகேண்ணே. அப்போ அந்த ஆண்டவருடைய பேருக்கான அர்த்தம் புரியுதா? அர்த்தம். இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டியதுனால் இவர் தான் மெசியா, இவர் தான் ஆண்டவர். புரஜாதி மக்களாகிய நீங்க அறிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, உங்க வாயினால நீங்க என்ன பண்ணும்? கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணணும். அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ உண்மையிலேயே வந்து மத்தவங்க இதை சொல்லாதவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? இல்ல, கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணுவாங்களாம்? தேவனோட ராஜ்யத்துல திருப்பி உயிரோட வந்து எல்லா தினகரமா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணணும்? வந்து அப்ப தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. என்ன இருக்கும்? கொஞ்சம் அவமானம் இருக்கும். என்னதுன்னா, நாங்க வந்து தலைவர் பரலோகத்துக்கு போயிடுவோம் சொன்னோமே, அங்க இருப்போம் சொன்னோமே, ஆனா எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கணுமே. அப்ப என்னதுன்னா, அறிய வேண்டிய வகையில என்ன பண்ணல அவங்க? அறிய வேண்டிய பிரகாரமா அறியல.
வைராக்கியம் இருக்கு. ஆனா என்ன இல்லையா? ஓகே. அறிவுக்கேற்ற ஆ வைராக்கியம். வரைக்கும். ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு நீங்க கத்துக்கிருப்பீங்களே, இப்போ உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்கல்ல. ஆமா. இந்த மாரி அந்த நாட்கள்லயும் சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்களா? ஆம், எப்பயுமே தேவன் என்ன பண்றாராம், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, ம். சபையானது வனாந்தரத்துல விடப்பட்டது. ஓகே. ஓகே. ம். அத அழிக்கிறதுக்காக சாத்தான் என்ன பண்றான்னா, எல்லா வித டாக்டிக்ஸும் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கான். ஓகே. வெளிப்படுத்தல் 12 நீங்க படிச்சிருந்தீங்கன்னு தெரியும் அது. ஆமா, ஓகேவா? ஆமா. அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். ம். ஓகே. ஆனா என்ன ஆஹா. பண்றான், தேவன் என்ன பண்றாராம், அதுக்கு வந்து ஏற்ற வேளையில போஷனே குடுத்துட்டே இருக்காராம். குடுத்துட்டு இருக்காரு. எய்தர் ஆமா. ஒருத்தர் மூலமா குடுக்கலாம், இல்லன்னா அவரே என்ன பண்ணலாம்னா, இந்த டைரக்ட்டா வார்த்தைய குடு வந்து ஆமா. புரிதலுக்குள்ள கொண்டு வரலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. ஆமா. சோ, இப்ப நம்மளுக்கு வந்து என்னதுன்னா, பவுலுக்கு வந்து புரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப மத்த அப்போஸ்தலருக்கு புரிஞ்சிருக்குமா பார்த்தீங்கன்னா, தெரியாது நம்மளுக்கு. தெரியாது ஆனா கண்டிப்பா. ஆமா, பவுல் ஆமா. வந்து நெறைய எழுதியிருக்காரு. ஓகேவா? ஆ. அப்போ இல்ல புரிதல் பேதுருவே சொல்லியிருக்காருல்லண்ணே, பவுல் ஆமா, சொல்றபடி பார்த்தா அதுவே புரிஞ்சுக்க அரிதா இருக்கும். அப்படிங்கிற மாரி அவருடைய இதுல இருக்கு. ஆமா. அத ஆ, நீங்க பவுல் எழுதின ரைட்டிங்ஸ் வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாலே, ஆ. உங்களுக்கு பயங்கரமான புரிதல் கிடைக்கும். ரெவல்யூஷன் கரெக்ட். கிடைக்கும். ஓகே. கரெக்ட். ஆ. அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன கேள்வி எல்லாத்தையுமே புரிய இது பண்ணுவாரு. பதில் வச்சுருவாரு. ஆனா ஆமா, நீங்க ஆமா. வந்து அந்த ஆவியில இருக்கணும். ஓகே. கரெக்ட். ஆமா. அவருடைய அந்த அஸ்திபாரம்னா என்னது? எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு பாருங்க. யார் சபையில ம். இருக்காங்க, யார் உண்மையான சபை, யார் பொய்யான சபை, அஸ்திபாரம் தான் ஆமா. உங்கள தீர்மானிக்கும். மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்நிய போதனைகளு, அதெல்லாம் ம். சபிக்கப்பட்ட சுவிசேஷம். அத நீங்க இது ஆமா. பண்ணாதீங்க. சோ இதுல ம். இருக்கவங்க மட்டும் தான் காரியம் சொல்லி ஆ. எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஓகேவா? சொல்ட்டாரு. ஆமா. ம். ஆனா என்ன இருக்கு? இந்த உலகம் வந்து ஏத்துக்காது. ஆமா. ஏன்னா ஏன்னா அவங்க வேற நம்பிக்கையில இருக்கிறதுனால, அது நம்ம தப்பு இல்ல. நீங்க தப்பா ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா, அத ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஏத்துக்காது. அந்த உலகமும் என்ன பண்ணும்னா, அது பொருள பார்த்து தான் விசுவாசிக்கும். தேவைகள ஆ. உலக தேவைகளுக்காக தான் தேவன தேடுது. ஓகேவா? தேடுது. ஓகே. ஆனா ஆமா. காட் கேட்கறது என்னதுன்னா, அவரை ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ற மக்கள் என்னதுன்னா, ஆ. அவரோட சித்தம் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிற மக்களு, அவர் தெரிஞ்சுக்கிறோம். யார் ஆமா. சொல்லி தெரிஞ்சுக்கிற மக்கள். ஓகே, கிறிஸ்து ஆமா. யார் சொல்லி தெரிஞ்சுக்கிற மக்கள். ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து யார் சொல்லி தெரிஞ்சுக்கிற மக்கள். தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ம். வந்து பைபிள் சொல்லுது. ஓகே. ஓகே. அவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், 2ஆம் வருகையில வந்து அவங்கள மட்டும் கூட்டு போறாராம். கூட்டு போற ஓகே. ஆ. அவருடையவர்கள். ஓகேவா? ஆமா. அவருடையவர்கள். ஆமா. ம். அவங்க என்ன பண்ணாங்களாம், சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களாம். தலை. ஓகே. என்னதுன்னா, ஓகே. அவங்களோட தலை கிடையாது, யோசனை ஆ. கிடையாது. ஆ. கிறிஸ்துவின் சிந்தை. ஆ கட் பண்ணப்பட்டாங்க. ஓகே. அதனால சிறை சேதம் பண்ணப்பட்டவங்க போட்டிருக்கு. ஓகேவா? என்னன்னா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க பூமிக்குரிய சிந்தைகள், யோசனைகள், அந்த தேவைகள் அதுக்காக அதிலேயே இருந்ததுனால. ஆமா. தேவன தேடல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெய்யான சத்தியம் எது? தேவன் யாரு? ஓகே. ம். அவர் எப்படிப்பட்டவரு? அவர் குமாரன் யாரு? அவர் அங்க எப்படிப்பட்டவரு? சொல்லி அத தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றவங்க தான் இங்க பார்க்கிறோம். ஓகேண்ணே. ஓகே. ஆ. இதுதான் எல்லா லிங்க்கும் பார்க்கிறோம். ஓகேவா? சரி. ஓகே. அடுத்து நம்ம வேற ஒரு கேள்வி நம்ம பார்க்க வேண்டியது இருந்ததுல. அது என்னது? பரிசுத்த ஆவிய பத்தி. ம். பரிசுத்தவன பத்தி. சரி. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகே. 1:55 ஆயிடுச்சுல. ஆ, சரி. ஆ. ஆனா இதுல இன்னொன்னு, இந்த இதுல அப்போஸ்தலர் 2:36ல ம். அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் அப்படின்னு இருக்குல்ல. கிறிஸ்துவ அப்படிங்கிறதுக்கு அது தனி இது மாதிரி எதுவும் உண்டாண்ணே? கிறிஸ்து சொல்றது வந்து மெஸ்ஸையா. ஓகே. மெசியா தான். அந்த இதான் சொல்றாங்க. ஓகே. மெஸ்ஸியா. சோ அனுப் ஆ அது வந்து அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத அர்த்தம் தான். அந்த இதா தானா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துனா அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பண்ணப்பட்டவர். ஓகே. ஓகே. எங்கன்னா வந்து நம்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2:36. ஆ. சோ கிறிஸ்டோஸ் என்னதுன்னா ஆ. லிட்டரலி அனாயிட்டட். அன்னாயின்டட். ஓகே. ம். ஓகே. கிறிஸ்டோஸ்னா அனாயிட்டட் சொல்லி பார்க்கிறோம். அதான் மெஸ்ஸியா சொல்லி பார்க்கிறோம். மெசியா. ஓகே. அனாயிட்டட் ஒன். இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லூக்கா 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓ. 9 இல்ல 9 இல்ல. ஆ 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம். அப்பதான் வந்து கல்லியாக்குள்ள என்டர் ஆகுறாரு. 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கல்லியா வராரு. எப்பன்னா அவர் ஆ. ஞானஸ்நானம் பெற்று சாத்தானால் சோதிக்கப்படுறாரு. 4ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. ஆமா. ஆமா, ஆமா. ஆ. என்ன பண்றாருன்னா கல்லியாக்கு என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகி ஒரு ஆ. ஜெப கூடுகையில வந்து என்ன பண்றாருன்னா 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கூடுகைக்குள்ள வந்து ஆமா. அவர் வந்து ஓய்வு நாள்ல வந்து நின்னு படிக்கிறார் ஐசியா புத்தகத்தை. ஓகேவா? ஆமா. ஆ, ஆ, ஆ. அதுல 18ஆம் வசனம் படிங்க. என்ன படிக்கிறாரு? ஆ. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ம். கர்த்தர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆ இருதயம் என்ன போட்டிருக்கு? அபிஷேகம் பண்ணினார். பண்ணினார். ம், ம். அந்த அபிஷேகம் பண்ணினார் சொல்றது வந்து யாருக்கு சொல்றாங்க பாத்தீங்கன்னா மெசியாக்கு. மெசியாக்கு. ஓகே, ஓகே. ஆ. அனாயிண்டட் சொல்லி வந்தாலே என்னதுன்னா மெசியாக்கு. இத வந்து மெசியாக்கு. ஓகே. படிக்கிறாரு. இவங்க எல்லாம் படிக்கும்போது இவங்க எல்லாரும் கேட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இத மெசியா தீர்க்கதரிசனத்த பத்தி படிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. படிச்சிட்டு இருக்காரு. ஆ. என்ன ஆனா சொன்னா என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, மெசியா தீர்க்கதரிசனத்த பத்தி படிச்சிட்டு இருக்காரு சொல்லி அது மெசியா தான் படிக்கிறாருன்னு தெரியல. ஆ. ஓகே. மெசியா தான் படிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன ஆமா, மெசியா தீர்க்கதரிசனம் படிக்கிறாரு. அத பத்தி சொல்லப் போறாரு சொல்லி நினைக்கிறாங்க. வேணா படிங்க அப்படியே ஆமா, 20 வரைக்கும். ஆமா. ஆ. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், ம். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ம். ஓகே. அ- அப்புறம் ஆ. அப்பொழுது அவர் அவரோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். ம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் ம். யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ம். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ ம். அவைகளே உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அன்றி ஆ போதும். ஆ, எங்கன்னா ம், இது மெஸ்ஸியா மட்டும் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஆ ஆ, இதே இது வந்து மத்தேயுல எங்க இருக்கு? மத்தேயு, மார்க்ல. ஓகே. ஸோ அந்த வசனம் வேணா நான் எங்க இருக்குன்னு பார்க்குறேன். இந்த ஓகே. இல்ல இந்த இடத்துல இருக்குமே. ஆ, ஐசையா, கேஜேவி, கேஜேவி, NIV, ஐசையா, இருபத்தி ஒன்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதென்ன? ஆமா அதுதான் இன்ஸ்பெக்டர்.
புக்ல பண்ணதா இருக்கா? அதுல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது வந்து மெசியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. லூக்கா 2 கொரிந்தியர் 3:13. ஓகே, அது கிடையாது. சரி, அதை நான் பாக்குறேன். அதுல என்ன இருக்குன்னா வந்து இதை மெசியா மட்டும் தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா நான் தான் மெசியா சொல்லி சொல்லுவாரு. அப்பா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஓகே ஓகே ஓகே. என்னன்னா ஜீசஸ் இன் ஜீசஸ் ரீட் ஐசியா 61. மேத்யூல அது வந்து போடலன்னு நினைக்கிறேன். ஜான் ஆமா, ஆலயத்தில் பிரவேசித்தார் மட்டும்தான் போட்டிருக்கு. அவரை உபதேசித்துன்னு போட்டிருக்கு, வேற எதுவும் போடலை மத்தேயுல. ஓகே சரி. ஓகே, ஸோ மெசேஜ் சொல்றது என்னதுன்னா நான் பார்க்கும்போது அது என்னதுன்னா அனாயிட்டட் சொல்லி அர்த்தம். ஓகேவா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஓகே, ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தேவனோட ஆவி என் மேல இருக்கிறது. ஓகே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லி சொல்றாரு. இது நாளைக்கு இது நிறைவேறியது சொல்லி சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க கேட்ட உடனே. என்ன பண்றாங்கன்னா வந்து இவன் தச்சனுடைய பையன் அல்லவா? ஆமா ஆமா. வீடு அவளுக்கு தெரியுமே, இவனுக்கு வந்து சகோதரர் இருக்காங்களே. சொன்னவனதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா நம்ம தீர்க்கதரிசி வந்து அவங்க சொந்த ஊர்ல வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்புறம் நிறைய பேசும்போது என்ன பண்றாங்கன்னா மலையில இருந்து தள்ளுறதுக்கு வந்து போயிட்டாங்க. ஆமா ஆமா. அது அந்த ஈவென்ட் நடந்தது காரணம் என்னதுன்னா இவர் தான் மெசியா சொல்லி சொன்னாரு. அங்க ஓகே ஓகே. பாக்குறோம்ல, இந்த காரியம் இன்று நிறைவேறியது. நிறைவேறிச்சு. ஆமா. மெசியா சொல்றாரு. ஓகேவா? ஆனா இப்ப சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா இந்த மாதிரி இப்போ இண்டிபெண்டன்ட் சர்ச்ல சிலர் கேக்குறாங்களாண்ணே, நீங்க அபிஷேகப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல. அப்ப அவங்க என்ன மீனிங்ல கேக்குறாங்க? அவங்க வந்து பரிசுத்தாவி பெற்றீங்களா சொல்றதுக்கு தான் வந்து அவங்க கேக்குறாங்க. ஓகே ஓகே. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவி வந்து இப்ப பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்கள் ஏன்னா சவுலா இருக்கட்டும், வந்து அந்த மாதிரி. ஓகே, இந்த பரிசுத்தாவி விஷயம் படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஓகேவா? ஓகே ஓகே. அனாயிட்டட் சொல்லி போகிறோம். சங்கீதத்துல கூட பாத்தீங்கன்னா கர்த்தர் என்னையால் அபிஷேகம் பண்ணினார். ஆமா ஆமா. நிரம்பி வழிகிறது அந்த மாதிரிதான் சொல்லுவார் பாக்குறோம். ஆமா, அபிஷேகம். அதே மாதிரிதான் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவினால யாரெல்லாம் ஊற்றப்பட்டாங்களோ இத கொடுத்திருக்காரு தேவன், அவங்க எல்லாருமே வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஓகே ஓகே. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இவர் யோனா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் சொல்லி போறாரு. ஆமா வந்து இயேசு பேசுறாரு சொல்லி போறோம். ஓகே 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 ஓகே. சோ அது பரிசுத்தாவி பெறதா அபிஷேகம் சொல்றாங்க. ஆனா சபையில வந்து சொல்ற அந்த அபிஷேகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவி சொல்றாங்க. ஆனா பரிசுத்தாவி வந்து உண்மையான சுவிசேஷத்துக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது. மற்றபடி சொல்றதுதான் பைபிள்ல நம்ம பாக்குறோம். ஓகே ஓகே ஓகே. அது நாளைக்கு பார்க்கணுமா? ஆமா, நாளைக்கு அது பார்க்கலாம். ஓகே ஓகேண்ணே. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்காப்பா? இல்லைண்ணா, அது அந்த இதுதான் வரும் சொல்லுங்க. அதுக்கு ரிலேட்டடாக தானே இருக்கு. அதை 1 யோவான் 5 11 இருந்து தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். குமாரனின் நாமம் என்னது? ஆண்டவர். ஆமா ஆமா.
ஓகே, ஓகே, ஓகே. இப்ப புரியுதா அந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு ஆமா. சொல்லிட்டு கரெக்ட், கரெக்ட். ஓகே. அதனாலதான் சீரியஸா அதை வந்து பார்க்கணும் சொல்றது. ஆமா. ஓகே. ஓகே. யார் வந்து அவர் வந்து அவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்தினாரு? தேவன் தான் உயர்த்துனாங்க. யாவே தேவன். ஓகேவா? ஆமா, யாவே தேவன். யார் வந்து யார் சொன்னதை கேட்டு அவர் வந்தாரு? தேவன் யாவே தேவன் சொன்னதை கேட்டு தான் இங்க வந்தாரு. ஆமா. யார் கீழ்பட்டு இருந்தாரு? யாவே தேவனுக்கு தான் கீழ்ப்பட்டிருந்தார். அவர் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி கூப்பிட்டு சொல்லி போட்டிருக்கு. அப்ப யாரை ஆ நோக்கி கூப்பிட்டாரு? யாவே தேவனை நோக்கி தான். யாவே யார் தேவன். உண்மையிலேயே மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவ? ஏ ஏ யாவே தேவனை தான் அவர் தான் விடுவிக்க முடியும். எல்லாமே தெளிவா ஆமா, பைபிள் இருக்குல்ல? ஆமா, ஆமா. ஆனாலும் இது படிச்சோ வந்து எப்படி இருக்கு? கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. காதுகள். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா வந்து அவங்க ஆல்வேஸ் லேர்னிங் நெவர் அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சுட்டே இருக்காங்க. ஓகே. அதே நேரத்துல என்ன சொல்லுவாருன்னா காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்க கடவுள். ஓகே. எல்லாருக்குமே காது இருக்கு. ஆனா என்னதுன்னா அது புரியாது. அந்த அழைப்பு இருக்கிற அந்த ஆட்கள் மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லி. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேண்ணா. ஆனா எல்லாருக்கும் ஏற்ற வேலை இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ஏற்ற வேலை புரியுது இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற வேலை இருக்கு. ஏற்ற வேலை. ஆமா, ஆமா. ஆனா நம்ம என்ன அந்த ஏற்ற வேலை வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா நான் வந்து வழி அருகே விழுந்த விதையா ராஜ்யத்துக்கு வந்தது வந்து எல்லா மேல வந்து பார்த்தவன ஓ சூப்பரா இருக்கு நல்லா இருக்குப்பா சொல்லி அப்படியே இதா வருதா இல்லைன்னா வந்து முச்சடியில வந்து ஓகே உலக கவலைகள் யோசனைகள் வந்து நம்மள இது பண்ணுதா உள்ளத்துல விழுந்த விதையா சொல்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள் வந்து பயங்கரமா சோதிக்கும். ஓகே. ஆமா. அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி வந்து தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம். எப்படி ஆபிரகாம் இருந்தாரோ, எப்படி மோசே இருந்தாரோ, அந்த மாதிரி உலகத்துக்காக நம்ம வாழ்றோமா? இல்லைன்னா வந்து தேவனுடைய அந்த வார்த்தைகள் அந்த அவர் அறிகிற அறிவுக்காக இல்லைன்னா அவருடைய சித்தத்துக்காக நம்ம வந்து சொல்றது நம்ம ஓகே. ஓகேண்ணா. இதுதான் கடைசி ஒரு வருஷம் கூட படிச்சிருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமா. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. இதை இயேசு கிறிஸ்து பண்ணாரு. சொன்னார். ஆமா. என்ன பண்ணலையா? நான் என்னைய பேச வரல. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்ல வந்தார். செய்யவர். ஆமா. அதுதான் சொல்றேன் செய்யறேன். இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கும் அப்ளிகபிள். ஓகே. கரெக்ட். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுப்பினவருடைய மகிமையை தேடணும்னா தேவனையும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையை நம்ம தேடி அவரை வந்து தைரியமா வந்து இந்த பொய்யான உலகத்துல வந்து பொய்ய வந்து இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காங்க. உண்மையை வந்து தைரியமா பேசுறதுல வந்து தயங்கவே கூடாது. ஆமா. நீ வந்து கள்ளத்திற்கு சொல்லிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா இதான் உண்மை. ஓகே. ஆக்சுவலா பார்த்தா நீ தான் அந்த விஷயத்துல இருக்கிற. ஓகே. ஆனா நான் உங்களுக்கு வந்து அந்த பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன புரிதல் இருக்கு. என்னதுன்னா அறியாமையில இருக்கீங்க. ஓகேவா? ஆமா. பெண்களை குருடாக்கி வச்சிருக்கான். ஆமா. அதனால நான் வந்து உங்களை வந்து கள்ளத்திற்குதரிசியோ வர சொல்றது வந்து தப்பு. நான் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு புரிய வைக்க தான் ட்ரை பண்றேன். நீங்க வந்து சொல்லணும் சொல்லிக்கோங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. சொல்றதுதான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்ம என்ன அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? இருமப்பா ஆக முடியாது. ஆமா. பெருமை பாராட்ட முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் நமக்கு காமிச்சு கொடுக்கலன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா. நம்மள அந்த நிலைமையில தான் இருப்போம். ஆமா. அத நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நம்மளுடைய மகிமையை நம்ம பேசிட்டாங்க, என்னை திட்டாங்க, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சொல்லி இயேசு கிறிஸ்து நினைக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாங்க? அவரோட நோக்கம் என்னது? பிதாவின் சித்தமே அவருக்கு மகிமை. பிதாவின் மகிமையை நான் பண்ண வந்திருக்கேன். ஓகேவா? அதுக்காக அவரை பொருட்டா கூட நினைக்கவே இல்லை. அதே சிந்தை தான் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுமா? உண்மையுள்ள ஆட்களா இருக்க முடியும். அதான் சொல்றாரு. ஆமா. அவனில் எந்த அநீதியும் இல்லை. அவனே உண்மையுள்ளவன் இருக்கிறான். அவன்கிட்ட எந்த தப்பு இல்லை. ஓகே. தேவனே அங்கீகரிக்கிறார் சொல்லுவாங்க. சரி. ஓகே. நீங்க ப்ளே பண்ணுங்க. ஓகே. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாள் வேத பாடங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் வேதத்தில் உள்ள உண்மைகளை அழகாக நீங்கள் விளக்கி காண்பிக்கிறீங்க. ஒருவேளை வார்த்தைகள் எழுதப்பட்டது அதனுடைய வேற அர்த்தங்கள் அவங்க நினைச்சு எழுதியிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அது வேதத்திலிருந்து பார்க்கும்போது
இயேசு ஏன் ஆண்டவர்னு சொல்லி வாயினால அறிக்கிறவங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆஹ் சில நேரங்களில் அந்த திருத்துவ கொள்கை உள்ளவங்க இல்லை தவறாக புரிஞ்சுக்கிறவங்க அதுதான் சரின்னு எவ்வளோக்குள்ளே போராடுறாங்கப்பா. ஆனால் உண்மையை அறிஞ்ச நாங்கள் அதுக்கு சாட்சியாக உங்கள் நிமித்த சாட்சியாக உங்களுக்கு மகிமையை கொடுக்குறவங்க இருக்கணும் தகப்பனே. நீங்கள் தான் ஒன்றான பேதி தேவன் யாவே தேவன். நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் அனுப்பின குமாரனையும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இப்படி எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்காக அதை புரிய வைப்பதற்காக ஏற்ற நேரத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வரீங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதுக்கேற்ற அடுத்தடுத்த சத்தியங்களை அதுக்கு நாங்கள் சரியாக கட்டப்படுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தினால நீங்களை புரிய வைப்பதற்கு எங்களுடைய இறுதி திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். வர இருக்கிற நாட்களில் இருக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வைப்பதற்கு ஏற்ற ஸ்டெப் எடுக்கும்போது ஆண்டவர் நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்களும் ஆண்டவரே ஆயத்தமாகி உங்களுடைய வரைகளை இன்னும் அநேகர் ஆயத்தப்படுத்துறதுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராக மாற நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்படி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். ஓகேண்ணே, ஓகேப்பா. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. நான் ஒன்றும் அப்லோட் பண்ணல, எதுவுமே அப்லோட் பண்ணிடுறேன் நான். ஓகேண்ணே ஓகேண்ணே. ஆமாம். சரிப்பா. சரிங்கண்ணே. ஓகேண்ணே. பாய்.